நம்ம நல்லா கிளாப் பண்ணுவோம். ஏன்னா தொடர்ந்து வந்து தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இதுல என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வரலட்சுமி. வரலட்சுமி அம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 51. 51 வயசாகுது. நீங்க என்ன காரணத்துக்காக செராகேர் தெரப்பிக்கு வந்து வந்தீங்க? நான் வந்தது ஷோல்டர் பெயின் தான் வந்தேன். இந்த கை தூக்கம் வரல, அதுக்காக தான் வந்தேன். மெயினா தோள்பட்ட வலிக்காக தான் ஃபர்ஸ்ட் அம்மா வந்து செராகேர் தெரப்பிக்கு வந்திருக்காங்க. இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்துச்சு இந்த பிரச்சனை? அது ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி 6 மாசம் ஆச்சு. இதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கீங்களா? நான் நிறைய எடுத்திருக்கேன். ட்ரீட்மெண்ட்லாம், டேப்லெட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் சில இதெல்லாம் தேய்க்கெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் போட்டேன். பட் ஆனால் அந்த டைம் நல்லா இருக்கும். திருப்பி மார்னிங் இது டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க? இந்த கை வந்து தூக்க முடியலன்னு சொல்றீங்க. இதுக்காக டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க? என்ன பண்ணலாம்? என்ன ஜெனரல் வீக் ஆயிட்டீங்க, இதுக்கு மேலே இப்படிதான் இருக்கும், அப்படியே பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் சொல்யூஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இப்படிதான் இருக்கும், சொல்யூஷன் எதுவுமே இல்லை, இப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்களா? நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்க. நிறைய பார்த்துட்டேன். செராகேர் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 13 நாள் ஆகுது. 13 நாள் வந்து தொடர்ந்து தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 13 நாள்ல வந்து செராகேர் உங்க உடம்புக்குள்ள என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் தோள்பட்ட வலி எப்படி இருக்கு? கை வந்து இப்படிதான், இதுக்கு மேல நான் தூக்கினது இல்லை. பட் வந்து இவ்வளோ நேரம் தூக்க முடிஞ்சுது. ஒரு 4ஆவது நாள் இவ்வளோ தூக்கிட்டேன் கை. இதுக்கு மேலே நான் தூக்கினது 6 மாதம் அது என் கையை இதுக்கு மேலே லிஃப்ட் பண்ணி 3ஆவது நாளே நான் இந்த கை இப்படி வந்துடுச்சு. அப்புறம் பின்னாடி வராது, அப்புறம் பின்னாடி வந்துடுச்சு. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா கையை வந்து தூக்கவும் முடியாதான், பின்பக்கம் வந்து இந்த கையை வந்து கொண்டு போகவும் முடியாதான். டாக்டர் வந்து இப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு பிரச்சனை செராகேர் வந்து எத்தனை நாள்ல இந்த மிராக்கல் நடந்திருக்கு? 3 நாள்லயே 13 நாள் அவங்க தொடர்ந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த வலிகள் சரியானது வந்து பாத்தீங்கன்னா 3ஆவது நாளே அவங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா கையெல்லாம் தூக்க முடிஞ்சிருக்கு. நீங்க வந்து வந்தது வந்து கை வலிக்காக தான் வந்தீங்க இல்லையா? வேற ஒரு பிரச்சனைல இங்க சரியாகுன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட சொல்லும் போது கை வலிக்காக போங்க செராகேர் சொல்லி தெரப்பி கொடுக்குறாங்க, வலிலாம் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அதனால போனீங்க. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு சரியாயிருக்கு? நீங்க எதிர்பார்க்காத பிரச்சனை செராகேர் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு? எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு. ஸ்கின் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 வருஷமா இருக்கு. 15 வருஷமா வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கீங்களா? 5000 ஆகும் எவ்ரி டைம். நான் மெடிசன் வாங்கணும். ஒரு 3 months ஒன்ஸ் போனோம்னா டேப்லெட்ஸ், லோஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக எவ்வளவு செலவு பண்ணுவாங்களாம்? 5000 ரூபாய் செலவு பண்ணுவாங்களாம். எதுக்காகனா மாத்திரை, டாக்டரோட ஃபீஸ், லோஷன் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் 5000 ரூபாய் வந்து அவங்களுக்கு செலவாகும். இந்த மாதிரி தான் 15 வருஷமா நீங்க எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா, 15 வருஷமா இதே தான். சொல்யூஷன் வந்து அந்த டேப்லெட் போடணும். அதுக்காண்டி நீங்கள் வந்தால் அந்த டேப்லெட் வச்சுக்கோங்க கையிலன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். எதுனால வருதுன்னு கேட்டால் இல்லை தெரில. அது வந்து பிளட்ல டஸ்ட் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் அரிப்பு வந்தால் டேப்லெட் போட்டுக்கோங்க, சரியா? அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் ஒரு 15 வருஷமாவும் போயிட்டு இருந்தது. வெளியில் போனால் அரிக்க ஆரம்பிச்சிடும். பஸ்ஸில் போனால், ட்ரெயினில் போனால் அது டேப்லெட் வச்சு நான் போட்டுப்பேன். அப்படி தான் போனேன். எப்படி இருக்கும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்போது? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடம்புக்குள்ள என்னெல்லாம் பண்ணும்? அது ஒரு நரகம் தான். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் காலில் ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே போய் தலை வரைக்கும் அரிக்க ஆரம்பிக்கும். ஃபுல்லா அரிக்க ஆரம்பிக்கும். தலை வரைக்கும் போயிடும். ஃபுல்லா வந்து அரிக்கும். அந்த அரைச்ச உடனே அந்த அதெல்லாம் அப்படியே வீங்கிடும். அது அந்த இப்போ கம்மி பூச்சி கடிச்சு அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாவுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ செராகேர் வந்து 13 நாள்ல வந்து எப்படி இருக்கீங்க? எப்படி உணர்றீங்க? அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க எப்படி உணர்றீங்க? அந்த பெயின்ல இந்த பிரச்சனை மறந்துட்டேன். வந்து 4ஆவது நாள் தான் பார்த்தா அரிக்கல. எனக்கு வெயிலில் வந்தாலே அரிக்கும். 3 நாள் தெரப்பி எடுத்துட்டேன். வாட்டர் குடித்தேன். 3 நாள் மேட்டில் படுத்து ஃபுல்லாக வேர்க்குது. ஆனால் ஒரு சின்ன அரிப்பு கூட எனக்கு இல்லை. அப்போதான் எனக்கே ஞாபகம் வருவோ எனக்கு இது ஒரு டிசீஸ் இருந்ததுன்னு சொல்லி ஐயா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போதான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு 4 நாள் ஆயிடுச்சு, எனக்கு அரிக்கல ஐயா, நல்லா இருக்குன்னா. அப்புறம் ஐயா கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் பெயின், எனக்கு அந்த பெயின் கூட போனது கூட பெருசாக தெரியல. ஆனால் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் 15 வருஷம் நரக வேதனை அனுப்பிச்சிருக்கேன் நான். அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன். அப்புறம் கை ஃபுல்லாக தான் போட்டிருப்பேன். ஆஃப் ஸ்லீவ்லாம் போட மாட்டேன். சாரீ கட்ட முடியும். கட்டினா இங்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாவாடை டைட்டாக கட்டினா அந்த இடம்லாம் அரிச்சு வீங்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இன்னைக்கு நான் மாறி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு செராகேர் தான் காரணம்.
அந்த ஜேடி வாட்டரும் மேட்டும் நிறைய மிராக்கல்ஸ் பண்ணுது இந்த ஸ்கின் அலர்ஜியில். இப்போ என்னென்ன வியாதி போகுது எனக்கு இப்போ தான் நானே ஒன்று நாள் யோசிக்கணும் போல இருக்கு. இந்த தாளிச்சா தும்பல் வந்துடும், அதுவும் இப்போ இல்லை எனக்கு. அதை 2 days தான் கவனிச்சிருக்கேன். எப்பவுமே மிளகா போட்டு நம்ம ரசம் தாளிப்போம் இல்லைங்களா, அந்த மிளகா போட்ட உடனே ஒரு 10 தும்பல் தும்பிடுவேன் இந்த பக்கம் திரும்பி. இப்போ ஒரு 3 நாள் ரசம்லாம் வைக்கிறேன், பட் தும்பல்லாம் வரல, நல்லா இருக்கேன். நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கோம்மா, ஃபஸ்ட்டு நீங்கள் செராகேர் தெரப்பிக்கு வரீங்க, நீங்கள் உங்களை உணர்ந்துக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி தெரப்பிக்கு வரீங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உணர்ந்துக்கோங்க. அம்மா ஃபஸ்ட்டு வந்தது அவங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்காகவோ தும்பல் வரத்துக்காகவோ வரலை. கைகளில் வந்து வலி அதிகமாக இருக்குது, தூக்க முடியலன்றதுனால தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஜேட் வாட்டரை குடிச்சிட்டு மேட்டில் படுத்து தெரப்பி எடுத்து அசிடிக் வாட்டரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அம்மாவுக்கு எப்படி இருக்குது, அந்த ஸ்கின் அலர்ஜின்ற ஒரு நோய், அந்த ஒரு பிரச்சனையே வந்து அவங்க உடம்புக்குள்ள இப்போ என்ன பண்ணலை, சுத்தமாகவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, ஊருக்கு போயிட்டு வந்தீங்க. நான் வந்து போன வாரம் இங்கே நான் தெரப்பி எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 5th day வந்து விஜயவாடா போனோம், ஆந்திராவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. இங்கேருந்து 8 மணி நேரம் ட்ராவல் நம்மளுக்கு, சென்னை டு விஜயவாடா. அங்கேருந்து 3 மணி நேரம் பஸ்ஸில் இருந்து வில்லேஜ் உள்ளே போகணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியில் போயிட்டு டேப்லெட் எடுக்காத வீட்டுக்கு வந்திருக்கேன். அறிவு வரல எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். இந்த டூரு நிறைய ஐயா தான் போவாங்க, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ராமா நீ வந்து அடிச்சுட்டே இருக்கணும், கஷ்டம் விட்டுட்டு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். அந்த நன்றியெல்லாம் நான் செராகேர் தான் சொல்லணும். இங்கே இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சொர்க்கத்தில் இருக்கேன் நான். இப்போ 15 வருஷம் நரகத்தில் இருந்தேன், இப்போ ஜாலியாக உள்ள போகிறேன். எவ்வளோ வெயில் அடிச்சாலும் வண்டி எடுத்துன்னு போயிடுவேன் நான். அந்த அளவுக்கு என்னை ரெடி பண்ணிடுறாங்க செராகேரில். தயவு செஞ்சு நீங்களும் வாங்க. தெரிஞ்ச நோய் தெரியாத எதுவாக இருந்தால் இல்லை வரப்போகிற நோயாக இருந்தாலும் அது க்யூர் பண்ணிடும். ஆனால் நீங்கள் நல்லா கண்டினியூவாக எடுங்க. நாங்கள் தான் 2 days ஸ்கிப் பண்ணால் கூட எனக்கு நல்லா தான் இருக்கேன். நான் எதுவும் விளையாட மாட்டேன், நான் இனிமேல் ஸ்கிப் பண்ண மாட்டேன். நான் டெய்லி வருவேன். நீங்களும் இது வரைக்கும் நீங்க மெடிசனுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? 15 வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? எப்போ வந்து உடனே போனோடனே கன்சல்டிங் எல்லாம் டக்குன்னு எழுதுவாங்க. நிறைய வந்து செலவு பண்ணிருக்கீங்க. நான் இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் ட்ரை பண்ணல, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், சித்தா, கஷாயம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. 15 வருஷம் போராட்டம் என்னோடது. இங்கே வந்து அந்த போராட்டத்தை நான் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். தயவுசெய்து கண்டினியூஸாக வாங்க. இன்னொரு விஷயம், செராகேர்ல வந்து 100% எல்லாருக்கும் குணமாகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு அப்பா அம்மாக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே பயப்படுற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வலி இல்லாமல் நீ வரணும். வெளி கழிவுகள் கண்டிப்பா வெளியேறும், வலிகள்ன்றது கண்டிப்பா வரும் இல்லையா? அது உங்களுக்கு என்ன மாதிரி வந்துச்சு? அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வந்துச்சு, எனக்கு ஒரு 2 days நல்ல தலைவலி வந்தது. எனக்கு சைனஸும் இருந்ததுனால நல்ல தலைவலி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த CCMF போட்ட அப்புறமா காலு இடுப்பு ரெண்டும் நல்ல வலி. என் ஸ்டீமில் நான் வருவேன். நேற்று கூட ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலந்து அவ்வளோ வலி. ஆனாலும் வந்து படுத்துட்டேன். இன்னைக்கு நான் இன்னும் பெயின் இல்லை. ஒரு 2 days அனுபவிச்சேன். நல்ல பெயின், ரொம்ப ஓவர் பெயின். இந்த முதுகுலேருந்து எல்லாமே, இந்த தொட கால் எல்லாம் வலி வந்துருச்சு. அப்படியே மெதுவாக வந்து படுத்துட்டேன் மேட்டில். அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் காலெல்லாம் அமுக்கி விட்டுச்சுங்க. நான் ஃபேஸை பார்த்துட்டு ரொம்ப இப்போ நல்லா இருக்கேன். ஒரு 3 days தான் அனுபவிச்சேன் பெயினை. ஒரு நாள் தலைவலி ஃபுல்லாக இருந்தது, அது மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ நான் நல்லா சூப்பராக இருக்கேன். இப்போ சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அப்பா ஏதோ பேசணும்னு சொல்றாரு சிஸ்டர்.